வணக்கம் நண்பர்களே. இது வீடியோ லாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. இது வரைக்கும் 2 எபிசோடு போட்டேன். நிறைய வியூஸ் வருது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க 3வது எபிசோடுக்கு போகலாம். ஜெய விஜயீ பவ. என் பெயர் கேசவன் நாராயணன். சோழ தேசத்து உபதளபதி. அந்தணன் ஆயினும் போர் தொழில் செய்பவன். நான் இறந்து 1000 வருடங்களாயிற்று. பூமியிலுள்ள சக்தி சுழன்று வெற்றிடம் ஏற்படுத்தி அங்கே ஒரு உயிரை உறிஞ்சு கொண்டு போக தயாரானது. அவர் ஒரு ஞானி. மரணத்திற்கு தயாராய் காத்திருந்தார். அவரை சுற்றி ஒரு பெருங்கூட்டம் அவர் போகக்கூடாது என்ற அன்போடும் உரிமையோடும் பிரார்த்தனை செய்தது. ஆனால் அவர் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லிட்டேன். புரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க. என் வேலை முடிந்தது. நான் கிளம்புறேன் என கைகூப்பி உட்கார்ந்திருந்தார். சுற்றி இருந்தவர்களோட மனங்கள் கதற அவை காதுக்குள் புகுந்து நினைவுக்குள் தங்கி உடம்புக்குள் படர்ந்தது. உடம்பும் போக வேண்டாம் என்று தடுத்தது. உயிரின் பக்கமா உடம்பின் பக்கமா, எந்த பக்கம் மனம் இருப்பது என்று அலைப்பாய்ந்தார். 1000 தேள்கள் ஒரு சேர கொட்டியது போல் உடம்பு முழுவதும் வலி படர்ந்தது. கண்களில் நீர் வழிந்தது. இன்னும் தீர்க்கமா பிரார்த்தனை பண்ணுங்கோ, தானா எழுந்து நடமாடுவார். கலியுகத்துல நம்ம ஜபந்தான், அதற்கு மிஞ்சி எதுவும் இல்லை. எல்லாம் தெரிந்தது போல் ஒருவர் பேசினார். இவர்கள் கவனம் 1½ நிமிடங்கள் வேறு பக்கம் திரும்பினால் போதும், தப்பித்து விடலாம். அவர் காத்திருந்தார். வெளியே பலவிதமான கார்கள் வந்து நின்றன. திருமண கோலத்தில் ஒரு இளம் தம்பதியர் இறங்கி உள்ளே ஞானியை பார்க்க ஓடி வந்தார்கள். வாய் விட்டு அலறினார்கள். வழக்கமாக வருகிறவர்கள்தான். இங்கு சந்தித்து மனம் பரிமாறி பெரியவர்களிடம் பேசி, பெரியவர்கள் ஞானியிடம் பேசி திருமணம் நடந்தது. இவர்களுடன் ஒரு கூட்டம் பஸ்ஸில் வந்து இறங்கியது. அவர் இப்படி கிடக்கிற போது பட்டும் நகையுமா எப்படி வர்றது என்று ஒருத்தி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணுமில்லை, ஏதோ ஒரு புடை பார்த்துட்டு வாங்க என்று ஒரு பெண் சொல்ல, அனைவரும் உள்ளே நுழைந்தார்கள். அந்த இடம் திசை மாறியது. எப்படி இருக்கே, சௌக்கியமா? நல்லா இருக்குடி இந்த புடவை. இந்த நகை எங்க வாங்கின? அவர் ஏன் இப்படி அவஸ்தைப்படுறார் தெரியல. கொஞ்ச நேரம் நல்லா இருக்கார், திடீர்னு கஷ்டப்படுறார். சாப்பிட்டு வந்திருக்கலாமோ? பார்க்கறதுக்கு தெளிவா தானே இருக்கார். அங்கு பேச்சு வேறு மாதிரி போயிற்று. மணப்பெண்ணை விசாரித்தார்கள், கை குலுக்கினார்கள். எல்லோர் கவனமும் வந்தவர்கள் பக்கம் திரும்பியது. 1½ நிமிடங்கள் திருமணம், புடவை, விருந்து, நகை பற்றி பேசிக்கொண்டிருக்க ஞானி மெல்ல மேலெழுந்தார். அவர் புன்சிரிப்புடன் இருந்துவிட்டார். அவர் மங்கலான வெளிச்சத்துக்குள் நுழைந்தார். இந்த இடம் இப்படித்தானா? ஆம். அந்த அம்மையார் தூங்குகிறாரா? ஆமாம். நினைவுகளை கழுவுகிறாளா? ஆமாம். கத்தி குத்துப்பட்டவரையும் உறங்க வைத்தீர்களா? உங்களுக்கு மேலிருந்து உதவி வரும். உங்களுக்கு வரவில்லையா? இல்லை, எனக்கு தகுதி இல்லை. என் அருகே தியான நிலையில் அமர்ந்து கொண்டார். கீழே ஒரு உயிரை உறிஞ்சுவதற்கு வெற்றிடம் தயாராக இருந்தது. நான் எட்டி பார்த்தேன். நான் செத்து போறேன். 4வது மாடிக்கு வேகமாக ஏறினாள். பெத்த அப்பனே கேவலமா பேசுற போது என்னத்துக்கு வாழணும்? அவள் 4ஆம் மாடியிலிருந்து குதித்தாள். குதிக்கும் போது 3ஆம் மாடி வரும்போது அவளுடைய உடை மேலே பறந்தது. அவள் உடைகளை சரி செய்தவாறே தொடர்ந்து கீழே போய்க் கொண்டிருந்தாள். முதல் மாடிக்கு வரும்போது அவளுக்கு வாழ வேண்டும் என்ற ஆசை வந்தது. என்னை யாராவது காப்பாற்றுங்களேன் என்று கதறினாள். ஆனால் அவள் கீழே விழுந்து சிதறி இறந்து போனாள். அவளை சுற்றி அவளைப் போலவே தற்கொலை செய்து கொண்டவர்கள் அவளை இம்சைப்படுத்தினார்கள். பூமியின் மிக மோசமான இடங்களுக்கு அவளை தள்ளினார்கள். முட்புதர்கள், பாழுங்கிணறு, மலம், கடலில் கலக்கும் இடம் ஆகியவற்றிற்கு அவளை அழைத்துச் சென்றார்கள். அவளால் அமைதியாக உட்கார முடியவில்லை. எந்நேரம் அலறிக்கொண்டே இருந்தாள். எத்தனை காலம் இந்த வேதனை? ஞானி கவலையுடன் கேட்டார். இந்த நிலைக்கு, அவளுடைய தற்கொலைக்கு காரணமானவர்கள் அவளை பற்றிய நினைவு மறந்தால் அமைதியாகி விடுவாள். அவளை சுற்றி உள்ளவர்களும் விலகிவிடுவார்கள். இப்போதைக்கு அவள் உட்காரப் போவதில்லை. கீழே உள்ளவர்களை தொடர்பு கொள்வாளா? முயற்சிப்பாள். அதன் விளைவு சில வேதனைகள். எது போல? தடுக்கி விழுவது, கதவிடுக்கில் கை சிக்கிக் கொள்வது, சூடாக எதுவும் காலில் கொட்டுவது, இடித்து கொள்வதைப் போல. இவள் தப்பித்து கொள்ள ஒரு வழி இருக்கிறது என்று சொல். அவர்களில் எவரேனும் ஒருவர் இவளை பற்றி வருத்தப்பட்டால் இவள் சமாதானமாகி விடுவாள் என்று ஞானி சொன்னார். ஆம், அவர் கீழே கவனித்தார்.
அவள் நகை காசெல்லாம் யாருக்கு போய் சேரணும்? பெண்ணுக்குத்தான் சேரணும். பிறந்து ஒரு 7 ஆண்டுகளே ஆன அந்த பெண் குழந்தை படுத்துக்கொண்டு அழுதது. எல்லாரும் திட்டுறாங்க அம்மா, உன்னையும் என்னையும். நீயும் உன் அம்மா போலவே ஆகிவிடாதே என்று நம்ம 2 பேரையும் திட்டுறாங்க. எதற்காக? அம்மா, நான் உன்னைப் போல ஆகக்கூடாது. நீ நல்லவள் தானே என்று குழந்தை அழுதது. அந்த குழந்தைக்கு ஆதரவாக இறந்தவளின் அம்மா வந்திருந்தாள். குழந்தையை அவளோடு அனுப்ப சம்மதித்தார்கள். அந்த குழந்தை பள்ளிக்கூடம், பக்கத்து வீட்டினர், வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று பாட்டியுடன் சந்தோஷமாக போயிற்று. தற்கொலை செய்து கொண்டவள் ஞானியை வணங்கினாள். என்னை பார்த்து கும்பிட்டாள். நான் அவளுக்கு ஒரு இடம் காட்டினேன். அமர்ந்து உள்ளுக்குள் பார்க்க துவங்கினாள். நான் ஞானியை பார்த்து மறுபடியும் உதவிக்கரம் வரும், அப்போது போகலாம் என்றேன். இல்லை, நான் மனதை கரைக்க முயற்சிக்கிறேன். உங்களுக்கு என்ன? நீங்கள் கீழேயே கரைத்து விட்டீர்களே. இல்லை, இன்னும் இந்த நண்பர்களுடன் பிரியமாக இருக்கிறேன். நான் கரைவதற்கு தாமதமாகும். அவரை பிரியத்துடன் பார்த்தேன். அவரும் என்னை பார்த்து சிரித்தார். நேயர்களே, நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது வீடியோ அப்படின்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.